அருமையாக உள்ளது, சற்று சொக்கலாக உள்ளது. அது ஒன்றுமில்லை. அது ஒன்றுமில்லை. அது உடலிலே ஊறி பிறகுதான் தெம்பு விட்டும். அப்படியா? ஆமா. நகரத்திற்கு நாங்கள் சென்று வருகிறோம். நீங்கள் நகரத்திற்கு வர வேண்டாம். காரணம் என்னவென்றால் அயல் நாட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கப்பப்பணம் வருகிறது. அப்படியா? அந்த கப்பப்பணத்தை கைப்பற்றி வர வேண்டும் என்றால் தகுதியான ஆளுமையும் வீரமும் உங்கள் ஒருவருக்கே உள்ளது. நீங்கள் சென்று அந்த கப்பப்பணத்தை பெற்று வாருங்கள். கண்டிப்பாக நகரம் சென்று வருகிறோம். சிறப்பு பாருங்கள். யாரு சாப்பாடு கெட்டு உனக்கு போற வயல் நல்லா பார்க்கிறேன். சரியா? முதலாவது பள்ளி விதிக்கு சென்று பள்ளி மாணவரை சந்திக்கலாம். நீர் அடிக்க சென்று நீர் அடித்து வர வேண்டும். ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். நாட்டில படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சிறப்பு படிக்கிறாங்க. எப்படி பத்துக்குனே பச்சுக்கிறாங்க. திருவிழா நடந்ததுல அதனால களைப்பா இருக்கும். திருவிழாவே அவங்க தலைமால் தான் குழந்தைகள் ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழா நடத்தி அந்த குழந்தைகள் புன்சிரிப்பிலே தெய்வத்தை பார்க்கணும். அதுக்குதான் திருவிழாவை நடத்துறாங்க. சரி போகட்டும். இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் சோதி செய்து போதும். அடுத்தபடியாக மாட வீதிக்கு செல்ல வேண்டும். மாட வீதிக்கு சென்று நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எப்படி தொழில் செய்யறாங்க, வியாபாரம் எப்படி நடக்குது, விளையாட்டுகள் எப்படி என்று சரிபார்த்து பட்டியலிட வேண்டும். ஏதோ ஒரு கடையிலே குறைபாடு இருந்தால் அந்த கடை அப்பொழுது இழுத்து மூட வேண்டும். அப்படி இல்லடா, திருவிழா நடந்தது, தீபாவளி கொடுக்கணும், பொங்கல் வைக்கணும், 1000 வேலை இருக்கும்டா. சாமி வர பத்தியா பாத்துடா பாத்துடா. டேய் 10 சாமி சாமி டேய் என்னால விலைகள் சரியா உள்ளது. எந்த ஒரு கடையில விலைகள் எல்லாம் தவறா இல்ல. யார் சொன்னது? டேய் பார்த்தா சரிபட்டு பார்த்தா நம்ம நாட்டு ஒரே கடை
அதிகமா ஏய் எந்த கடை சொல்லு அந்த கடை இப்ப எடுத்து கூட சீல் வச்சிருடா. சீல் வைக்கவே முடியாது. ஏன்டா டேய் வைக்கவே முடியாது. ஆட்சி அதிகாரி மகரத்தை உள்ளது எங்களை மீறி ஒரு பொருள் தவறா இருக்க கூடாது. வைக்கிறாங்க என்ன ஒயின் ஷாப்ல. டேய் டேய் அப்பேற்பட்ட இடத்துக்கெல்லாம் போறா பெரிய இடத்த சமாளிச்சறாது. சரி நமக்கு கவலை இல்லடா. அப்படியா சரி நீ வாசல் தான் குடிக்க போற, துடுத்த வாங்கி குடிக்க போற. ஏய் இருந்தாலும் அந்த கடையில உனக்கு ரிலேட்டர் சரியா இருக்குதா? ஆமா. அப்படி இல்லனாலும் பரவாயில்ல. உன் ஆசைக்காக நாளைக்கே மந்திரி நடத்தி அதை எடுத்து போட ஏற்பாடு செய்றேன். சரி இருந்தாலும் தேடி திறந்து விட்டோம். நகரம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. அப்பாவே கொஞ்சமா சண்டை போட்டுக்கிறார். எதுக்கு? அப்பா நேரா பிள்ளை திரும்ப ஒயின் ஷாப் போயிட்டு கூலிங்க பீர் காட்டுங்க. அப்பா பீர் குள்ள காணும். அப்பா சண்டை மாதிரி கிளச்சி வச்சிருக்காரு. ஏய் அறிவிட்டவனே. அப்பா நேரா கும்புடி அடிச்சு கட்டு போட்டு வச்சிருக்காரு. ஏய் அறிவிட்டவனே இருந்தாலும் தேடி திறந்து விட்டோம் அல்லவா? மூணாவது வாட்டி பொங்கசோறு வந்துக்குது. பொங்கல் அத்தாரடி சகோதரி நமக்காக தேநீர் கொண்டு வந்திருக்காங்களா? சரி டேய் அதோ தெரியும் பெருத்த ஆலமரம். பரிதாளமரம். எனக்கோ களைப்பாகி விட்டது. அடாடே. அந்த ஆலமரத்தின் நிலைக்கு சென்று சற்று நேரம் படுத்து உறங்கி விட்டு அடாடே. மாலை நடமைக்குங்களா? ஆமா புறப்படு. நீர் எடுத்து செல்ல வேண்டும். தண்ணி கோடாடி எடுத்து தண்ணி. சூப்பர் பிகிர் மாட்டிக்கிச்சு. நான் முதல்ல நீ ரெண்டாவது. டேய் சீ, டேய் ஏய், சற்று சொக்கலாக உள்ளதுடா. அப்படித்தான் இருக்கும். சற்று சொக்கலாக உள்ளது. அதற்காகத்தான் ஆலமரத்தடிக்கு படுத்து உறங்கி விட்டு மாலையில் அரண்மனைக்கு திரும்ப வந்தோம். ஏய், அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்த ஒரு அழகான பெண் இருக்கு. ஆச்சியா? டேய் வரும்போது அழகான குரல் ஒன்று கேட்டது. ஏய், நமது நாட்டில் இப்பேற்பட்ட குரல் ஓசைக்கு சொந்தக்காரியாக இருக்க முடியும். அடேடி. ஏய் அதனால ஒருவேளை அந்த பெண் இந்த பெண்ணாக இருந்து இந்த பெண் நமது நாட்டை சார்ந்தவளாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு கொடுத்து இந்த பெண்ணின் குரலை உலகிற்கு எடுத்துக்காட்ட பரிசு கொடுக்க போறியா? பரிசுதான். ஆகையாலே நீ சென்று இவள் யார் இந்த நாட்டை சார்ந்தவள் என்று தெல்ல தெளிவாக விசாரிக்க வேண்டும். இப்போ அந்த பொண்ணாண்டே என்ன போய் வர சொல்லு. ஏய் அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை விசாரிக்க சொல்றேன். நீ உட்கார், நான் பாத்துக்கிறேன். லேடிஸ் கிட்ட பேச போனா சூப்பர் எச்சதான் போடணும். ஐயையோ ஆம்பளை, ஐயையோ ஆம்பளை, ஐயையோ ஆம்பளை, ஐயோ நீ பொம்மனு சர்டிபிகேட் கொடுத்தா இவன் பொம்மனு தெரிய போதா இல்ல ஆம்பளை சர்டிபிகேட் கொடுத்தா தெரிய போதா? அவன் சொன்னா மயில புடுங்க. சென்று யாரு ஒன்று கேளு. மேல கை வச்சா எதுக்கு தேம்பி தேம்பி ஆயிவரு? என்னடா பண்ண அந்த குழந்தைய? எதுக்கு ஆயிவரு? ஐயா உன்னை பார்த்த உடனே பயம் வந்துட்டது. பயமா இருக்குதா? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். போ சரியா போடுவா. ஏய் ஏய், உன் பேர் என்னடி?
என் பேரை கேட்டு வேறா புடுங்க போற நாங்க ஏன் வேறு புடுங்கணும்? ஜேசிபிக்கு போனோம்னா அவன் வந்து புடிங்க போட்டு போறான். ஏய், நாங்க யார் தெரியுமா? யார் ஐயா நீங்க? இந்த சுத்து வட்டாரத்துல நாங்க உதவாங்காத இடமே கிடையாது. அப்படியா? நேத்து கூட செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல குறுக்கால சில இடத்துல உதவாங்க. நேத்து வாங்க செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல மானம் போதுடா அதிகமாச்சோனே. என் மானம் போதுடா. ஏய், உன் பயிர் என்ன அடி? ஐயா ராம்பால் கேட்டுக்கிட போது சொல்றா. டேய் வட்டா, வட்டா. ஏய், ஏய், சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியாதுடா. ஏய், வாடா. டேய் ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய முடியும். ஒரு பொட்டை சிரிக்கு போடான்றா. அவளை தூக்கி போடுறா. டேய் நறுக்காம நறுக்கணும். நீ தெளிவா கேளுடா. துண்டு துண்டா நறுக்கணும். தெளிவா கேளு. என்ன பார்த்து போடா சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே மூத்திரம் அடிக்கிற அடியில் இந்த ஊர்லயே அரைப்படி மூத்திரம். டேய் என்னடா பண்ண போற? நம்ம பாயிண்ட்ல வா. டேய் என்னடா பண்ண போற? ஆடி டேய் தெளிவா விசாரிடா. நான் மாத்திரம் கவனம் மச்சான். ஏய், மச்சான் பேருனா. உன் பேருனா. ஆய மூடி. உன் பேருனா. ஆய மூடி. உன் பேருனா. ஆய மூடி. தாலி எடுத்த பசங்க நாங்க. ஐயா, நான் பேர் கேட்டேன். அவன் சொல்லல. பேர் கேட்டா சொல்லவே மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். விசாரிக்கிற அழகு அருமையான அழகுடா. இப்போ உன் பேர் எனக்கு மறந்து என் போச்சு. பேரு நான் உன்னை விசாரிக்கலாமா? சொல்லு. உன் பேர் என்ன? என் பேர் உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? வாழை முட்டு சூட்டாத சொல்லுவாங்க. டேய் ஏண்டா ஒரு வேலை கொடுத்த ஒழுங்கா செய்ய முடியல. இனிமேல் உனக்கு இங்க வேலையே இல்ல. நானே விசாரிக்கிறேன். வேலை இல்லையா? ஒரு வாரம் விடுமுறை. ஒரு வாரம் லீவா? ஆமா. கிளம்பினா ஏய் நாளைக்கு போல ஒரு நாளைக்கு இருக்குது. லீவ் சொன்னேன். உனக்கு கதையில தான் விடுமுறை, நிஜத்துல இல்ல. 4,38,000 சும்மா அப்படா விட மாட்டீங்களா? லீவா? உனக்கு தாலி பிச்சு கவுத்துல லீவ் கிடையாது. கிளம்பு. ஒண்டிக்கிற மூச்சு வாங்க. போட நான் தான் ஷிஃப்ட் மாத்துவேன் பாப்பா. நான் ப்ரொடக்ஷன் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஏய், போட்டுமா? போடா ஓடி. போடா. ஓடி சரியா? டேய் வணக்கங்க வணக்கங்க. அந்த சாய் நேரமாகி விட்டது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னந்தவிலே இப்பேற்பட்டதுக்கு தனியா வரக்கூடாதுமா. ஐயா, இல்லத்தில் உணவு சமைக்க நீர் இல்லாத காரணத்தால் நேரம் காலம் பார்க்காமல் நீர் எடுத்து செல்ல வந்தேன் ஐயா. அப்படியா? இருந்தாலும் யாரையாவது துணைக்கு அழைத்துக் கொண்டு வரணும். ஒரு பெண் பாவையோ அல்லது ஒரு ஆடவனையோ துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தால்தான் வினை நேராமல் நீ வீடு திரும்ப முடியும். அப்படிங்களா ஐயா? எனக்கு வரும்போது ஒரு சந்தேகம். இந்த ஆலமரத்தில் நிலைக்கு படுத்து உறங்கலாம் என்று வந்தேன். வரும்போது அழகான குரலோசை கட்டது. அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி நீ என்று ஐயா, அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி நான் தானே ஐயா. அடடா